ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ். இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் 365ல நம்ம ஆகஸ்ட் 22 பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது வேர்ல்ட் பிளான்ட் மில்க் டே. என்னடா இது பிளான்ட் மில்க் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு தெரில. ஆனால் பிளான்ட் மில்க்குங்கிறது நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டெய்ரி மில்கை விட ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாகவும் அதே சமயம் சஸ்டைனபிளாகவும், இன்னும் சொல்லப்போனால் டெய்ரி மில்க்குக்கு ஒரு புதிய ஆல்டர்னேட்டிவாகவும் அமைஞ்சிட்ருக்கு. இந்த நாள் எதுக்காக எப்படி ஆரம்பிச்சிச்சுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ராபி லாக்கி இவர் தான் பிளான்ட் பேஸ்ட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு இதோட கோஃபவுண்டராக இருந்தார். இவர் 2017ஆம் ஆண்டு இந்த மாதிரி ஒரு யோசனை இவருக்கு தோன்றுச்சு. அதுக்கப்புறம் 2018 ப்ரோவெஜ்னு ஒரு கம்பெனி கூட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நிர்ணயித்தார். அதன் மூலயமா அவங்க 2 பேரும் இந்த நாளை தொடங்கணும்னு நினச்சாங்க. அப்பையிலேருந்து ஆகஸ்ட் 22 அன்னைக்கு வருஷமும் இந்த வேர்ல்ட் பிளான்ட் மில்க் டேங்கிறது கொண்டாடப்பட்டுருக்கு. பிளான்ட் மில்க்குங்கிறது நம்ம உடம்புக்கு கீ நியூட்ரியன்ஸும் அதே சமயம் முக்கியமான மினரல்ஸையும் தருது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தையும் என்டியூரன்ஸையும் இந்த பிளான்ட் மில்க் தருங்கிறதுனாலையும் இந்த நாள் முக்கியமாக கருதப்படுது. இது எல்லாத்தையும் மீறி நம்ம டெய்ரி மில்க்ஸை யூஸ் பண்ணுறதுனால அனிமல்ஸ்க்கு பல தீங்குகள் நேருது. இது எல்லாத்தையும் தவிர்க்கிற விதமாகவும் அவேர்னஸை கிரியேட் பண்ணுற விதமாகவும் தான் இந்த வேர்ல்ட் பிளான்ட் மில்க் டேங்கிறது கொண்டாடப்பட்டுருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் கமெமரேட்டிங் த விக்டிம்ஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலீஜியன் ஆர் பிலீஃப். இது ஜென்ரல் அசம்பிளியால் 22 ஆகஸ்ட் அன்னைக்கு கொண்டாடப்படணும்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சாங்க. இந்த நாள் ஆகஸ்ட் 21, அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அண்ட் ட்ரிபியூட் டு விக்டிம்ஸ் ஆஃப் டெரரிசத்துக்கு அடுத்து வர நாளாக தான் இருக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. மே 28, 2019 என்ன நடந்துச்சுன்னா, யுனைடெட் நேஷன் ஒரு ரெசல்யூஷனாக பாஸ் பண்ணாங்க. அந்த ரெசல்யூஷன் என்னன்னா, ஆகஸ்ட் 22 ஒரு இன்டர்நேஷ்னல் டேவாக கொண்டாடப்படணும். அந்த இன்டர்நேஷ்னல் டே விக்டிம்ஸையும் வயலன்ஸ் பேஸ்டு ஆக்ட்ஸை ஈடுபடுத்துகிற விதமான ஒரு நபர்களுக்கு கமெமரேட் பண்ணுற விதமான ஒரு நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதன் காரணமாக தான் இந்த நாள் கொண்டாடப்பட்டுருக்கு. இந்த ரெசல்யூஷனோட முக்கியமான காரணம் எதுவாக இருந்துச்சுன்னா, நியூசிலாண்டில் இருக்கிற மாஸ்கையும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற சர்ச்சையும் அட்டாக் பண்ணாங்க. அதை மையமாக வச்சு தான் இந்த நாள் கொண்டாடப்பட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம மகாத்மா காந்தியை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆகஸ்ட் 22, 1894 தான் நேஷனல் இந்தியன் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் உருவாச்சு. இதை என்ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியன் ட்ரேடர்ஸ்க்கு ஏற்படுற வன்கொடுமையை எதிர்த்து போராடும் ஒரு காங்கிரஸாக அமைஞ்சிச்சு. இந்த நேஷனல் இந்தியன் காங்கிரஸுங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனாக அப்புறம் ஃபார்ம் ஆச்சு. இது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கு எதிர்க்கான வன்கொடுமையை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.